Hi, welcome to Home Style Kitchen. சூப்பரான ஒரு கம்பு அடை தான் செய்ய போகிறேன் பாருங்கள். இது ஹெல்த்தியும் கூட. எல்லாரும் இந்த வெயிலுக்கு கம்பங்கூழுன்றீங்க இல்லையா? சரி, இது ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் இல்லை? கம்பில் ஒரு அடை எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா? சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப பில்டப் கொடுக்காதுன்னு சொல்லாதீங்க, உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. ஒரு அழாக்கு கம்பு எடுத்துக்கிட்டேன், 2 அழாக்கு 2 குழிக்கரண்டி கடலைப்பருப்பு, 2 குழிக்கரண்டி துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன குழிக்கரண்டியில் வந்து உளுத்தம்பருப்பு வந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு குழிக்கரண்டி. அரை குழிக்கரண்டி பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுருங்க. 4 காஞ்ச மிளகா தான் போட்டேன். எனக்கு போட்டதே கொஞ்சம் குவான்டிட்டி தான் நான், அதனால 4 காஞ்ச மிளகா அதுலேயே போட்டு நல்லா பருப்பையும் கம்பையும் நல்லா உரசி நல்லா கழுவுங்க. அதில் டஸ்ட்டு அழுக்கு நிறைய வரும். நல்லா கழுவிட்டு அதில் 4 காஞ்ச மிளகாவை போட்டு விட்டு ஊற வச்சுருங்க. அது கொஞ்சம் ஊறட்டும். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறினா போதும். ஏன்னா கம்பு கொஞ்சம் குறன்னு இருக்கும் இல்லையா? அதனால் ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதில் வந்து 4 காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நான் அப்புறமா நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை திருப்பி ஒரு தடவை நல்லா காஞ்ச மிளகாவெலாம் எடுத்து தனியாக வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி கிரைண்டரில். இது உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாக தான் இருந்தது. அரிசி போடாமல் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு யோசனையாகவே இருந்தது எனக்கு. செம்மையாக இருந்துச்சு உண்மையிலேயே. அரிசிலாம் இல்லை, பட் ஆனால் அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. உண்மையிலேயே அரிசி போட்டு பருப்பு மட்டும் போட்டு செய்கிற அடைலாம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. இது பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் தான், அதுக்கு மேலே நான் போடலை. இதில் தேவைப்பட்டால் பூண்டு போட்டுக்கோங்க. உண்மையிலேயே ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாவே இருக்கும். நான் போடலை. நான் போடுவேன் மோஸ்ட்லி அடையிலலாம், இதில் நான் போடலை. பெருங்காயம் போட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் போட்டேன். இந்த வீடியோவில் இல்லை, நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பெருங்காயமாக அந்த மாவு அரைச்சோன்னே குறன்னு இப்படி நல்லா அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா குறன்னு இருந்தால் தான் அடை வந்து அந்த ஒரு கிறிஸ்பினஸ் வரும். அதனால் இது ஃபஸ்ட் டைம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாலாம் நல்லா மையாக அரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நான் திருப்பி 2வது இருக்கிறதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டுட்டு இதில் பெருங்காயம் போடணும். மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டேன் நான். பெருங்காயம் கொஞ்சம் போடணும். நல்லா பவுடர் போட்டிங்கன்னா செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்போ போட மறந்துட்டேன் வீடியோவில். அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணேன், அது நான் காட்ட மறந்துட்டேன். நீங்கள் போட்டுக்கோங்க பெருங்காயம். சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. இது வந்து நான் வெறும்னே ஊற்றலை. இதில் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் தாளித்து போட்டு வெங்காயம்லாம் அடை ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுட்டு நான் அப்புறம் கடாய் எடுத்துகிட்டு சின்ன பொடியாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கிட்டு கருவேப்பிலை நறுக்கி வச்சுட்டு கடுகு போட்டு எண்ணெய் போட்டு தாளிப்பு போட்டு இதில் போட்டேன். வெங்காயத்தை தாளித்து கொட்டி அடை ஊற்றினேன். அது மாதிரி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். இதில் பருப்பும் கூட சேர்த்து அடையில் அந்த தாளிப்பில் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் பருப்பெல்லாம் போடலை, வெறும் வெங்காயமும் கருவேப்பிலையை மட்டும் போட்டு தாளித்து கொட்டினேன். நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. இதுக்கு வந்து நான் ஒயிட் சட்னி சூப்பராக இருக்கும். அவருக்கு ஒயிட் சட்னி தான் வச்சு கொடுத்தேன். எனக்கு வந்து கூட வந்து சும்மாவே எனக்கு ஊறுகாய் வச்சு சாப்பிட பிடிக்கும். அடையில் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவேன். இல்லைன்னா காரப்பொடி இருக்கு இல்லையா, பூண்டு மிளகாய் பொடி, அது ரொம்ப பிடிக்கும். கார சட்னி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். அவங்களுக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒயிட் சட்னி மட்டும்தான் பிடிக்கும். அவருக்காக ஒயிட் சட்னி தான். இந்த மாதிரி சும்மா கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இது நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் வெங்காயம் கிளாஸியாக வெந்ததுக்கப்புறமா எடுத்து மாவில் கூட்டிட்டு அப்படியே தோசை அடை வாக்க வேண்டியதுதான். வாத்துட்டோம்னா அப்படியே அடையை ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றிட்டு அப்படியே நம்ம நல்லா வேக விடணுங்க. மூடி போட்டு வேக விட்டால் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இல்லையா? நான் திறந்தே கொஞ்சம் எண்ணெயை நல்லா தாராளமாக விட்டு அப்படியே வச்சிருந்து கொஞ்சம் நேரம் வச்சிருந்து. ஏன்னா என் ஸ்டவ் வந்து கொஞ்சம் கோளாறு பிடிச்ச ஸ்டவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டவ்வில் வந்து வச்சு நான் சமைக்கிறதே பெரிய விஷயம். இது எடுக்கணும். கொஞ்சம் டைம் இல்லை இப்போதைக்கு, எடுக்கிற அளவுக்கு பட்ஜெட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எடுக்கல. அதை மாற்றிட்டு திருப்பி நான் நல்ல ஸ்டவ்வாக வாங்கணும் கொஞ்ச நாள் அப்புறம் தான். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி அடை, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் பயங்கரமாக வெறியேற்றும். குக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபயர் பற்ற மாட்டேங்குது. எவ்வளோ நல்ல ஃபயர் வரணும் இதுக்கெல்லாம், அப்போ தான் ரொம்ப நல்லா புசுன்னு வரும். பூரி ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், எதுவுமே அடை தோசைலாம் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னாவே அடுப்போட ஃபயர் நல்லா இருந்தால் தான் வரும். நல்ல கல்லை சூடு பண்ணி இந்த மாதிரி அது வந்து தெளித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் அடமாவே ஊற்றுவேன். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் சூடு ஆகாது. இது வேறு இரும்பு கல் இல்லையா, அதனால கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி நல்லா அடை மாவை ஊற்றி விட்டுட்டேன். ரொம்ப திக்காக வேணுன்றவங்க திக்காக சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் திக்காகவே சாப்பிட மாட்டாங்க, மெலிசாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இதை நல்லா ரோஸ்ட் மாதிரி சுட வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடை. எப்பயுமே அந்த மாதிரி பண்ணானா தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு அடை கூட வேணாம், ஒன்று போதும்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாங்க எங்கள் வீட்டில். அந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே.
அது மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு முருகலாக எடுத்து தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணியாச்சு. செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நான் ரெசிபியில் போடுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய சமையல் வீடியோஸ் இருக்குது. விலாகில் சின்னதாக தான் எடுத்திருப்பேன், ரொம்ப லாங்கெல்லாம் இருக்காது. போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.